ஹாய், வெல்கம் டு எஸ்ஆர் ட்ரெண்டி. இப்போ சுடிதார் தைக்கிறதுக்கு தேவையான அளவுகள் பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்த அளவை எப்படி கால்குலேஷன் பண்ணுறது, அது எப்படி கட்டிங் போடுறது அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோஸ் வரும். ஓகேங்களா? இப்போ எடுத்த மெஷர்மெண்ட் என்னென்னு பார்ப்போம். என்னென்னா மெஷர்மெண்ட்டு தேவை அப்படின்னா ஃபுல் லென்த் அப்படின்றது தேவை. ஷோல்டர் கீழே உங்களுக்கு சுடிதார் எவ்வளோ அளவுக்கு லென்த் தேவையோ அந்த லென்த் எடுத்துக்கோங்க. என்னோடய ஃபுல் லென்த் 42. ஷோல்ட்ரு ஒரு போன்லேருந்து இன்னொரு போன் வரையும் உள்ள வித்து எடுத்துக்கோங்க. ஷோல்ட்ரு கரெக்டாக எடுத்துக்கணும். ஷோல்ட்ரு எனக்கு 15. ஆம்களுடைய சுற்றளவு 16. மார்பு சுற்றளவு அப்படின்றது அப்பர் செஸ்ட் நீங்கள் எடுத்துக்கணும். அப்பர் செஸ்ட் ரொம்பவும் டைட்டாகவும் இல்லாமல் ரொம்பவும் லூஸாக இல்லாமல் கரெக்டான அளவு எடுத்துக்கோங்க. 35. அதாவது ஷேப்போட லென்த் பார்த்திங்கன்னா 14.5 இன்ச்சு. அதோட இடுப்புடைய சுற்றளவு பார்த்திங்கன்னா 30.5 இன்ச்சு. ஓப்பனுடைய நீளம் 21 இன்ச்சு. சீட்டோட ரவுண்ட் ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்கும் பார்த்திங்களா சீட்டுக்கிட்ட, அதோட ரவுண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 38 இன்ச்சு. நான் 3/4 ஸ்லீவ் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதோட லென்த் 16 இன்ச்சு. அதோடைய சுற்றளவு 10 இன்ச்சு. 3/4 ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணாலும் நம்ம ஆஃப் ஸ்லீவோட லென்த் நம்ம எடுத்துக்கணும். அதோட லென்த் 6 இன்ச்சு. அதோட ரவுண்ட் 11.5 இன்ச்சு. எல்போ ஸ்லீவோட லென்த் 9 இன்ச்சு. அதோட ரவுண்ட் 10.25 இன்ச்சு. எல்லா லென்த்துமே அந்த ரவுண்ட், அதாவது ஆஃப் ஸ்லீவோட லென்த்தும் எடுத்துக்கணும், எல்போ ஸ்லீவோட லென்த் அண்ட் ரவுண்ட் ரெண்டுமே எடுத்துக்கணும். அப்போ தான் 3/4 ஸ்லீவ் நமக்கு ஷேப்பாக பார்க்க நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுடைய மெஷர்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட் எடுத்து இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போமா? ஃபுல் லென்த் 42 இன்ச். அது கூட நம்ம 2 இன்ச் ஆட் பண்ணிக்கணும். பிகினர்ஸாக இருந்தால் 2 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஆல்ரெடி எனக்கு ஸ்டிச் பண்ண தெரியும்னா 1.5 இன்ச் நீங்கள் ஆட் பண்ணவே போதும். ஓகேங்களா? அந்த 2 இன்ச் எதுக்காக அப்படின்னா ½ இன்ச் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கும் 1 இன்ச் கீழே மடித்து தைப்போம், அதுக்கும் தான். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 2 இன்ச் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஃபுல் லென்த்து கூட. அப்பர் செஸ்ட்டு டைட் ஃபிட்டிங்காக வேணும்னா 3 இன்ச் ஆட் பண்ணவே உங்களுக்கு போதும். கிரேப்பு, ரேயான் அந்த மாதிரி கிளாத்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 இன்ச் அப்பர் செஸ்ட்டில் கூட 3 இன்ச் ஆட் பண்ணாவே போதும். வித்தவுட் லைனிங்காக ஸ்டிச் பண்ணாலுமே அந்த 3 இன்ச்சே போதும். நார்மலான லூஸ் போட போகிறேன்னா 35 இன்ச் கூட அப்பர் செஸ்ட்டு கூட நம்ம 4 இன்ச் ஆட் பண்ணியிருக்கோம். 39 இன்ச்சுன்றது கிடச்சிருக்கு. அதை 4ஆல் டிவைட் பண்ணால் 9.75 கிடைக்கும். அது கூட 1.5 இன்ச் ஸ்டிச்சிங் பண்ண எடுத்துக்கோங்க. இது ரெடி அளவு. அது கூட ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு எக்ஸஸாக 1.5 இன்ச்சுன்றது எடுத்துக்கோங்க. இந்த ரேயான் கிளாத்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெச்சபிள் ஆகும் அந்த மெட்டீரியல். அதனால் நீங்கள் 2 இன்ச் ஈஸ் கொடுத்தா கூட உங்களுக்கு போதும். நான் 4 இன்ச் நார்மல் ஃபிட்டிங்கு, ஸோ 4 இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வேஸ்ட்டோட லென்த் எவ்வளோ இருக்கோ அது கூட நீங்கள் ½ இன்ச் ஆட் பண்ணிக்கணும். என்னோடய லென்த் 14.5 இன்ச். நான் அது கூட ½ இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன். 15 இன்ச்சுன்றது கிடைக்கிது. வேஸ்ட்டோட ரவுண்ட் பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கணும். டைட்டாகவும் இல்லாமல் லூஸாகவும் இல்லை. ப்ளவுஸ் அளவுக்கு நம்ம டைட்டாக எடுக்கக்கூடாது. நார்மலான லூஸ் எடுத்துகிட்டு 30.5 இன்ச் கிடைக்கணும். அதை 30 இன்ச் ரவுண்டாக நான் எடுத்துக்கிறேன். நல்ல டைட் ஃபிட்டிங்காக போட போகிறாங்க சின்ன பிள்ளைங்களாக இருந்தாங்கன்னா நீங்கள் 2 இன்ச் கொடுத்தாவே போதும். அந்த ஈஸுன்றது நான் 3 இன்ச் கொடுக்குறேன். நான் டாட் இல்லாமல் போட போகிறேன். 3 இன்ச் கொடுத்துக்கிறேன். 33 இன்ச் கிடைக்கும். அதை 4ஆல் டிவைட் பண்ணால் 8.25 அப்படின்றது கிடைக்கும். அது கூட 1.5 இன்ச் ஸ்டிச்சிங்காங்க. இது ரெடி அளவு, இது ஸ்டிச்சிங்காக எடுத்துக்கோங்க. இப்போ சப்போஸ் 36 இன்ச்சுக்கு மேலே அப்பர் செஸ்ட்லாம் இருக்காங்க, கொஞ்சம் நார்மலாக ஃப்ரீயாக தான் போடுறாங்க அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட 4 இன்ச் ஈஸ் கொடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் டாட் பிடிக்கணும் அப்படின்னாலும் இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் 4 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஹிப் லென்த்தும் அப்படி தான். ஹிப் லென்த்து கூட நீங்கள் ½ இன்ச் ஆட் பண்ணால் போதும். ஷேப்போட லென்த்துக்கிட்டையும் ஹிப்போட லென்த்துக்கிட்டையும் நீங்கள் ½ இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. 21 இன்ச் இருக்கும். அது கூட ½ இன்ச் ஆட் பண்ணிங்கன்னா 21.5 இன்ச்சுன்றது கிடைக்கும். ஹிப்போட ரவுண்டு எடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா? டைட் ஃபிட்டிங்காக போட போகிறீங்கன்னா இந்த 38 கிடைச்ச ஆன்சரை நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணி அந்த ஆன்சரை அப்படியே எடுத்துக்கோங்க. அதுதான் டைட் ஃபிட்டிங்க்கான அளவு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹிப் ரவுண்டு சொன்னேன் பார்த்தீங்களா? அது ஹையஸ்ட்டு சீட் ரவுண்டு நமக்கு 38 இருக்குது. டைட் ஃபிட்டிங்காக வேணும்னு கேட்குறாங்க. டைட் ஃபிட்டிங்காக வேணும் உங்களுக்கு, கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களாக இருக்காங்க அப்படின்னா அந்த கிடைச்ச ஆன்சரை 4ஆல் வகுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு
உங்களுக்கு வந்து என்ன ஆன்சர் வருதோ அதை 4ஆல் அப்படியே வகுத்துட்டு 9.5 இன்ச், எனக்கு வந்து 9.5 இன்ச்ன்றது கிடைக்குது. டைட் ஃபிட்டிங்காக வேணும்னா இந்த ஆன்சர் அப்படியே 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் 2 இன்ச் எதுவுமே ஆட் பண்ண வேணாம். அந்த கிடைச்ச ஆன்சரை அப்படியே 4ஆல் வகுத்துட்டிங்கன்னா அதான் வந்து டைட் ஃபிட்டிங்க்கு. சப்போஸ் வந்து கொஞ்சம் நார்மலாக போடுறாங்க, நார்மலான அளவு கேட்குறாங்க அப்படின்னா அந்த கிடைச்ச ஆன்சர் வந்து ஹிப் ரவுண்ட் எவ்வளவோ அது கூட 2 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. 40 இன்ச்ன்றதற்கு அதை 4ஆல் வகுத்திங்கன்னா 10 இன்ச்சு. வயிறுலாம் இருக்குது, நார்மலாக தான் லூஸ் போடுறாங்க, லூஸ் வந்து ஓரளவுக்கு தேவை அப்படின்றவங்களுக்கு இந்த 2 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து நான் வந்து 1 இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன். லைனிங் இல்லாத டாப்பு எனக்கு வந்து 1 இன்ச் லூஸ் போதும். அந்த 38 இன்ச் கூட 1 இன்ச் ஆட் பண்ணி 39ன்றது கிடைக்குது. அதை 4ஆல் வகுத்தினா 9.25 ப்ளஸ் 1 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு. அதிகபட்சம் நீங்கள் வந்து இந்த சீட்டுக்கிட்ட எவ்வளோ சேர்க்கலாம் அப்படின்னா, ஃப்யூச்சரில் உடம்பு வரப்போது பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதிகபட்சமே நீங்கள் வந்து இந்த சீட் ரவுண்ட் கூட 4 இன்ச் ஆட் பண்ணால் போதும். அதுக்கு மேலே ஆட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாட்டம் வந்து ரவுண்ட், அதாவது அடியில் வந்து இந்தளவு சுற்றளவு வந்து எவ்வளோ தேவை அப்படின்னு வந்து பார்க்குறோம். அதுக்கு வந்து இந்த கிடைச்ச ஆன்சர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆன்சரை விட ஹிப் ரவுண்டை 4ஆல் வகுத்து ஒரு ஆன்சர் ரெடி பண்ணி வச்சுருக்கோங்கல்ல, அந்த ஆன்சரோட 1 இன்ச் வந்து மினிமம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சாவது மினிமம் ஆட் பண்ணணும். நான் வந்து இந்த கிடைச்ச ஆன்சரோட 1.5 இன்ச் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 11.25 ப்ளஸ் 1 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு. மேக்ஸிமம் எல்லாருமே வந்து சுடிதாருக்கு வந்து மீடியம் நெக் தான் போடுவாங்க. அதுக்கு வந்து ஷோல்டர் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்ப்போமா. ஷோல்ட்ரு வந்து 15ன்றது ரெடி ஷோல்டருக்கு, அது 2ஆல் வகுத்தோம்னா 7.5 இன்ச் கிடைக்கிது. அந்த 7 ரேஞ்சிலேருந்து 1.5 இன்ச் எல்லாத்துக்குமே மைனஸ் பண்ணிக்கோங்க. மீடியமாக அதாவது ஒரு 7 இன்ச்சுக்குள்ளாடி வந்து நெக் வைக்கிறாங்க, 7 இன்ச் கீழே போனால் அது டீப் நெக்கு, அதுக்கு வந்து வேறு ஃபார்முலா. இப்போதைக்கு நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். ஒரு 7 இன்ச்சுக்குள்ளே பேக் நெக் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து கிடைச்ச ஆன்சர் ஷோல்டர் எவ்வளோ கிடைக்குதோ அளந்துருப்பீங்களோ அந்த அளவை வந்து 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதுலேருந்து 1.5 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எனக்கு வந்து ஷோல்டர் வந்து 6 இன்ச்ன்றது இருக்குது. ஆம்கோட லென்த் வந்து எவ்வளோ வந்து இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்பர் செஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை டிவைடட் பண்ணால் 6 பண்ணாவே ஆம்கோலோட லென்த் வந்து கிடைக்கும். என்னோடய அப்பர் செஸ்ட் வந்து 35, அதை 6ஆல் டிவைட் பண்ணால் 5.8ன்றது கிடைக்குது. நான் ரவுண்டாக வந்து ஆம்கோல் லென்த் வந்து 6ன்றது எடுத்துக்கிறேன். இது வந்து 80% பீப்புளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அப்பர் செஸ்ட்டு டிவைட் பை 6 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா. சில பேர்த்துக்கு கொஞ்சம் வந்து எக்ஸஸ் ஆனாலும் ஆகலாம், சில பேர்த்துக்கு அந்த ஆம்கோல் லென்த் வந்து கம்மியானாலும் ஆகலாம். அது எப்படின்றத நம்ம கட்டிங் வீடியோவில் வந்து பார்ப்போம், ஓகேங்களா. ஆம்கோட ரவுண்டு வந்து 16 இன்ச் வந்து என்னோடய ஆம்கோட ரவுண்டு. இந்த ப்ளவுஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆம்கோல் ரவுண்டை நம்ம இந்த 16 இன்ச் அப்படியே வச்சுக்கலாம். சுடிதார்ன்றனால 1 இன்ச் வந்து ஈஸி எடுத்திருக்கேன். 17 இன்ச்சுன்றது கிடைக்குது. அதை 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 8.5 இன்ச்சுன்றது வரும். நெக்ஸ்ட் இந்த டயக்ராமோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ஜஸ்ட்டு பார்த்துக்குவோம். இங்கே வந்து 4 ஃபோல்டு இருக்கும், ஓகேங்களா. இங்கே வந்து 4 ஃபோல்டு இருக்கும். இந்த சைடு வந்து 2 ஃபோல்டு வந்து மேலே இருக்கும். இந்த சைடு எல்லாமே கரை பீஸாக இருக்கும். அப்படி வந்து ஃபோல்ட் பண்ணி போட்டதுக்கப்புறம் லென்த் வந்து நமக்கு எவ்வளோ தேவை, 44 இன்ச் வந்து லென்த் தேவை. இந்த 2 இன்ச் ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த 2 இன்ச் ஆட் பண்ணி 44 இன்ச் அப்படின்றத நான் வந்து லென்த்தாக வந்து எடுத்துக்கிறேன். ஷோல்டர் வந்து 6 இன்ச் தேவை. ஆம்கோல் லென்த் வந்து எனக்கு கிடைச்ச அளவு வந்து 6 இன்ச்சு. அதுக்கப்புறம் 6 இன்ச் ஸ்ட்ரைட்டாக இங்கேயே அந்த 6 இன்ச் இருக்கான்னு பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செஸ்ட் ரவுண்ட் வந்து எனக்கு கிடைச்ச அளவு 9.25. நீங்களும் இந்த மாதிரி உங்களோட மெஷர்மெண்ட் எடுத்து கால்குலேஷன் பண்ணி இந்த மாதிரி டயக்ராம் போட்டு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து 9.25 இருக்குது. இங்கே வந்து 1.5 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்கு வந்து கொடுத்துருக்கேன். இங்கே வந்து 8.25, இங்கே வந்து 1.5 இன்ச் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். இந்த அளவு எப்படி எடுக்கணும்னா, மேலேருந்து வேஸ்ட்டோட லென்த் வந்து 14, அது கூட 1/2 இன்ச் ஆட் பண்ணும் 15 இன்ச் வந்துச்சா, அதை வந்து இங்கேருந்து இங்கே வரையும் லென்த் வந்து மார்க் பண்ணும்போது 15ன்றதை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதோட ரவுண்ட் கிட்ட 8.25ன்னு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன அளவு கிடச்சோ அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்படி ஷேப் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கேருந்து 21.5 இன்ச் வந்து நம்ம 21 இன்ச் எனக்கு தேவை. 1/2 இன்ச் ஆட் பண்ணி 21.5 இன்ச். அது இங்கேருந்து இந்த லென்த் எடுத்துகிட்டு இதோட ரவுண்ட் வந்து எடுத்துக்கோங்க. 9.25 அப்படின்றது கிடச்சிருக்கு. அது கூட இங்கே வந்து மார்க் பண்ணும்போது 1 இன்ச் நீங்கள் ஆட் பண்ணால் போதும். அதே மாதிரி பாட்டம் கிட்ட வந்து 11.25, இங்கேயும் 1 இன்ச் மார்க் பண்ணால் போதும். இதையும் அப்படியே கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதையும் அப்படியே கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு இப்படியே கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரெடி அளவு, இது ஸ்டிச்சிங்க்கான அளவு. ஆம்கோல் ரவுண்டு வந்து மார்க் பண்ணும்போது இந்த மிட் பாயிண்ட் வந்து 1.25 இன்ச் எடுத்துக்கோங்க. இந்த ஆம்கோல் லென்த்தில் சென்டர் எடுத்துக்கோங்க. அப்படியே ரவுண்ட் வரைஞ்சிக்கோங்க. இந்த ஆம்கோலோட ரவுண்டு வந்து எனக்கு 8.5 இன்ச்சுன்றது வேணும். 8.5 இன்ச் வேணும்னா மேலேருந்தே அந்த 8.5 இன்ச்சுன்றது கிடைக்குதா அப்படின்றத பார்த்துக்கணும். சப்போஸ் 8.25 கிடைக்கிது அப்படின்னா 1/4 இன்ச் நம்ம கம்மி பண்ணி ஆம்கோட லென்த் வந்து மார்க் பண்ணணும்.
8 இன்ச்சா அப்படி கிடைக்குதுன்னா நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணணும். எக்ஸஸாக வருது, ஏதாவது எக்ஸஸ் இப்போ வந்து ஒரு 8 இன்ச் தான் நம்ம அளந்து பார்க்கும்போது ஒரு 8 இன்ச் தான் வருது மேலேருந்து அப்படின்னா எனக்கு தேவையான அளவு 8.5 இன்ச்சு. இப்போ இங்கே வந்து எனக்கு கம்மியாக தான் வருது அப்படின்னா அந்த ஆம்கோட லென்த் வந்து எக்ஸஸ் பண்ணணும். அது எப்படின்றது கட்டிங் வீடியோவில் வந்து தெளிவாக பார்ப்போம். நீங்களும் உங்களுக்கு தேவையான இந்த மாதிரி அளவுகளை எடுத்து சுடிதாரோட அளவுகளை எடுத்து கட் பண்ணுங்கள். ஒரு பார்ட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லித்தரேன், அதை பார்த்து நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.